திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகள் வாழ்த்துரைகளை துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 3ஆம் திருமுறை ஞானசம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையிலிருந்து பாடி திருத்தேவூர் என்னும் திருத்தலம். நேற்றும் திருத்தேவூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்தித்தோம். இன்றும் அந்த பெருமான் நம்மை அழைக்கிறார், தேவகுருநாதர் அழைக்கிறார். பார்ப்போம், வாருங்கள், சிந்திப்போம். சிறப்பின் மிக்க பெருமை தரு சண்பை நகர் வேந்தர் நம்பெருமான் நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலங்கொள் திருக்காராயில் நன்னி ஏற்றி பைம்புனல் மென்பனை தேவூர் அணைந்து போற்றி பாடி அருளியது இந்த திருப்பதிகம். திருக்காராயில் வழியா போறார். திருவாரூர் ஒரு சப்த விடங்கர் தலம். அடுத்து திருக்காராயில் இன்னைக்கு திருக்கோரவாசல்னு சொல்லுவாங்க மக்கள் வழக்கில். திருக்காராயில் அங்கே சென்று அழைத்து தேவூர் செல்லுகிறார். அங்கு இந்த 74வது பதிகம் 3ஆம் திருமுறை 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். பண்தடவு சொல்லின் மலை வள்ளி உமை பங்கன். பண்தடவு சொல்லின் மலைவல்லி உமை பங்கன் எமை ஆளும் இறைவன். எழுதடவு வானவர் இறைஞ்சு கழல் ஓல் இறைஞ்சு கழலோன் இனிதிருந்த விடமாம். வானவர் இறைஞ்சு கழலோன் இனிது இருந்த இடமாம். விண்தடவு வார்பொழில் உகுத்த நரவாடி மல சூடி விரையார் செண்டடவு மாளிகை செறிந்து திரு ஒன்றி வளர் தேவூர் அதுவே என்று பாடுகிறார். பண் இசை போன்ற இனிய மொழி, அதான் பண்தடவு சொல், பண்ணினுடைய இனிமை பொருந்திய சொல். அந்த சொல்லை போன்ற இனிய மொழிகளை பேசுகின்றவள் யாரு? மலைமகளான உமாதேவி. உமாதேவியை தன்னுடைய திருமேனியிலே ஒரு பாகமாக கொண்டிருக்கக்கூடிய யாரு? எம்மை ஆளக்கூடிய இறைவன், எமையாளும் இறைவன் என்று சொல்றார். அப்படி எம்மை ஆளக்கூடிய இறைவன் எண்ணற்ற தேவர்கள் தன் திருவடிகளை வணங்குகிறார்கள். பெருமானுடைய திருவடியை வணங்குகிறார்கள். எங்கே? தேவலோகத்திலிருந்து. அதனால தான் தேவூர்னு இருக்கு பேர் வந்தது. அந்த தேவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். அப்படி வணங்க இனிது வீற்றிருந்து அருளுகின்ற இடம் எது? அது திருத்தேவூர். வானளாவி உயர்ந்த சோலை. அந்த சோலைகளை எல்லாம் சோலைகள் உருக்கும் தேன்துளிக்கும் மலர்களை சூடி அதனாலே நறுமணம் கமழ இந்த ஆகாயம் அளாவிய உயர்ந்த மாளிகைகள். அங்கே தேவூரில் இருக்கக்கூடிய மாளிகைகள்லாம் கட்டடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேனலாவி இருக்கும். அப்படி மாளிகைகள் நிறைந்த திருமகள் வாசம் செய்யும்
அதுதாங்க ரொம்ப முக்கியம். திரு ஒன்றி வளர், திருன்னா இங்கே இலக்குமி. அந்த இலக்குமியை அங்கே திரு வளர், திருமகள் வாசம் செய்யும் திருத்தேவூர். அப்படிப்பட்ட அழகான ஒரு ஊர், அருமையான ஊர் இந்த திருத்தேவூர். பண்தடவுன பண்ணின் இனிமை பொருந்திய மலைவல்லி. அது மலையரசனுடைய மகள் உமாதேவி, இமவான் பெற்ற குலக்கொடி. அந்த உமாதேவியாரை இடது பாகத்திலே உடையவன். எண்ணத்தக்க வானவர்கள் எல்லாம் வந்து இறங்குகிறார்கள், வழிபடுகிறார்கள். அப்படிப்பட்ட கடலை உடையவன், எல்லோரும் வணங்கக்கூடிய திருவடிகளை உடையவன் சிவபெருமான். அவன் மகிழ்வோடு இருந்த இடம் எது? ஆகாயத்தை அளாவிய நெடிய சோலைகள் நிறைந்திருக்கிற நரவு ஆடின, நரவுன தேன் என்று குரல். தேனிலே மூழ்கிய மலர் சூடி, மலர்களை அணிந்தும் இவற்றாலே வாசனை மிகுந்த சோலைகள், மலர்களை உடைய சோலைகள், அவையெல்லாம் ஆகாயம் அளவு அளாவி இருக்கிற மாளிகைகள். அப்படிப்பட்டது. ஆக பூந்தேனும் பூக்களும் அவற்றிலே வீசப்படுகின்றன. அதனாலே அந்த மாளிகைகளும் நீரிலே மூழ்கி மலர் சூடி வரும் மாதர்கள் போல தாங்களும் தேனிலே மூழ்கி மலர் சூடி நிற்பன போல காணப்படுகிறது. அவற்றால் வாசனையும் உடையனவாக காணப்படுகின்றன என்பது பின் 2 அடிகளுடைய கருத்து. ஷேன் என்பது சென் என எதுகை நோக்கி குறுக்கல் விகாரம் பெற்றது. சென், அதால் ஷேன்னு தான் வரணும். ஏன்னா முதல்ல விண் இருக்கே, எண் இருக்கே, பண்ணு இருக்கா, அதனால சேன் என்பது சென் என்று வந்தது. பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். பண்தடவு சொல்லின் மலை வல்லி உமை பங்கன் எமை ஆளும் இறைவன் எழுதடவு வானவர் இறைஞ்சு கமிழோன் இறைஞ்சு கடலோன் இனிது இருந்த இடமாம் வில்தடவு வார்பொழில் உகுத்த நரவுவாடி மலர் சூடி விரையார் செல்லடவு மாளிகை செறிந்து திரு ஒன்றி வளரு தேவூர் அதுவே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய அனைவரும் திருத்தேவூர் என்னும் திருத்தலம் செல்வோம். அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவன் அடியேன் நன்னிலம் ராமசாமி. திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.